نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شان حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تبارك وتعالى وشاهد ومشهود صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده أو كما قال عليه الصلاة والسلام அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இந்த சிறப்புமிக்க துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து, அதிலும் குறிப்பாக அரஃபா மற்றும் ஹஜ்ஜுல் அக்பருக்கு மிக நெருக்கமான நாட்களில் ஜும்ஆவில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ஒரு உயர்வான ஒரு நாளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்திய எத்தனையோ சிறப்புமிக்க நாட்களில் ஆக உயர்வானது நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய யௌமு அரஃபா எனப்படும் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய தினம் ஹாஜிகளுக்கு மிக முக்கியமான தினமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஹாஜிகள் ஒரு வருடத்திற்கு முன்னால் ஹஜ் கமிட்டிலேயோ அல்லது பிரைவேட்லேயோ போட்டு அவர்களுக்கு விசா கன்ஃபார்ம் ஆகி அதற்கு பிறகு அவர்கள் பல்வேறு வகையான முயற்சிகளை எடுத்து தங்களுடைய வியாபாரங்களுக்கு குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு தான் மட்டுமோ அல்லது தன்னுடைய மனைவியோடோ குடும்பத்தினரோடோ செல்வதற்கான செலவினங்களை செய்து அதற்காக பல்வேறு விளக்க கூட்டங்களுக்கு சென்று கலந்து இங்கிருந்து மனைவி மக்களை குடும்பத்தை தன்னுடைய உற்றார் உறவினர்களை தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக இங்கே விட்டுவிட்டு அங்கே ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள். ஏராளமான கிரியைகளை அவர்கள் செய்கிறார்கள். இவ்வளவு இன்னும் எவ்வளவு ஏராளமான கஷ்டங்களை சிரமங்களை தாண்டி அவர்கள் சென்று அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா. அரஃபாவிலே ஒரு ஹாஜி போய் ஒரு நிமிடம் நின்று அந்த அரஃபாவுடைய நாளில் அந்த இடத்தை அடைவதுதான் ஹஜ்ஜாக இருக்கிறது. ஒரு வருட காலங்கள் அதற்காக செய்த அத்தனைக்கும் அவர் செய்த செலவினங்களும் எடுத்த முயற்சிகளுக்கும் ஒரே ஒன்று என்னவென்று சொன்னால், அரஃபாவிலே அந்த ஹாஜி சென்று நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அல் ஹாஜ் என்று நம்மால் சொல்லப்பட முடியும். ஹாஜியாக அல்லாஹ்வால் அவன் பார்க்கப்படுவார். அல் ஹஜ்ஜு அரஃபா. ஒரு ஹாஜி மத்த எல்லா காரியத்தையும் செய்து விட்டார், அரஃபாவில் சென்று அவர் நிற்கவில்லை என்று சொன்னார், அவருடைய ஹஜ்ஜு பரிபூர்ணமாகாது. எவ்வளவு முக்கியமான ஒரு இடம், எவ்வளவு மிக அதி அற்புதமான நாள். ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த அரஃபாவுடைய நாள் மிகவும் முக்கியமானது. நம்முடைய மூலாதாரமான நாளாக அரஃபா இருக்கிறது. நம்முடைய ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதற்கான
அசல் என்பது அரஃபா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு அறிவிப்பிலே ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள், இன்னல்லாஹ அல்லாஹு தஆலா அகதல் மீசாக மின் வஹரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பினஅமான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதுகந்தண்டிலிருந்து எல்லா வகையான அவர்களுடைய பரம்பரையை சந்ததிகளை வெளியே கொண்டு வந்தான். வஅഖரஜ மின் சுல்பிஹி குல்ல துர்ரியத்தின் ஸராஹா. அந்த பரம்பரைகளை வெளியே கொண்டு வந்தான். அரஃபா மைதானத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடையான நஅமான் என்ற இடத்தில் அந்த அருவாகுகளை, அந்த ரூஹுகளை எல்லாம் ஒன்று சேர்த்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத் வரை வரக்கூடிய எல்லா ரூஹுகளையும் ஒன்று சேர்த்தான். அரஃபாவுடைய நாள், அரஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நஅமான் என்ற ஓடை ஒன்று சேர்த்து சும்ம கல்லமஹும் குபுலன், அவர்கள் முன்னால் நின்று அல்லாஹ் நேருக்கு நேராக பேசினான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். காலு பலா ஷஹித்னா, யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய ரப், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதை நாங்கள் சாட்சியாக சொல்கிறோம் என்று அந்த ரூஹுகள் எல்லாம் சொன்னது. அதில் எந்தெந்த ரூஹுகள் எல்லாம் நாங்கள் ரப்பே உன்னை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னதோ அந்த ரூஹுகள் தான் முஸ்லிம்களாக முஃமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய பாக்கியம் நிரம்பிய இந்த இஸ்லாமும் ஈமானும் இறைவனும் தூதரும் நமக்கு கிடைத்தது அந்த அரஃபா உடைய நாள், அரஃபாவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான். எனவே நமக்கும் இந்த அரஃபா நாளுக்கும் உண்டான தொடர்பு, நமக்கும் இந்த அரஃபா மைதானத்திற்கும் உண்டான தொடர்பு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஹஜ்ஜின் மூலம் அல்ல. நாம் பெற்ற இந்த ஈமானும் இஸ்லாமும் தாய் தந்தையர்களுடைய முஸ்லிமான பெற்றோர்களுடைய பிள்ளைகளாக நாம் வந்ததனால் மட்டுமல்ல, அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் நம்மை அப்படியே பறத்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எறும்புகளை பறத்தி விட்டதை போல தஸ்பீஹுடைய மணியிலிருந்து அந்த மணி வெளியாகும் பொழுது அந்த தஸ்பீஹுடைய கயிறு அறுந்து விட்டால் எப்படி அது பரப்பி அந்த மணிகள் எல்லாம் பறந்து விரிந்து போகுமோ அப்படி அத்தனை ரூஹுகளையும் அரஃபாவுடைய நாளில் ஒன்று சேர்த்தான். அவன் நம்முடைய ரூஹுகளிடம் அல்லாஹ் பேசினான். நாம் உலகத்தில் வந்த பிறகு இந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வை நம்முடைய ரூஹுகளும் நம்முடைய உயிர்கள் பார்த்தன. அல்லாஹ்வை பார்த்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். அல்லாஹ்வை மூமின்கள் மட்டும் பார்க்கவில்லை, எல்லா மக்களும் மனிதர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அல்லாஹ்வை பார்த்தார்கள். அவர்களுடைய உயிர்கள் ரப்பை பார்த்தது. அதிலே ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை மட்டுமே தேர்ந்தெடுத்தான். அப்படி நாம் ரப்பாக தேர்ந்தெடுத்து கொண்ட நாள் யௌமு அரஃபா. எவ்வளவு பாக்கியமிக்க நாள்! இந்த உலகத்தில் பிறந்த நாளை ஒவ்வொரு மனிதரும் எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள். செல்வந்தர்கள், பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய முதல் பிறந்த நாளை சென்னையில் வைத்து ஒரு முறை கொண்டாட்டம், சொந்த ஊரில் வைத்து ஒரு முறை கொண்டாட்டம். அந்த ஒரு முறை அவன் பிறந்த கொண்டாட்டத்திற்காக வேண்டி லட்சங்கள் கோடிகள் செலவாகின்றன. ஹாஜிகள் ரப்பே உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அந்த பரிசுத்தமான தீனை பெற்ற இந்த புனிதமான நாளில் புனிதமான இடத்தில் நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொல்வதற்கு தான் பல லட்சங்களை செலவு செய்கிறார்கள். நாம் ஈமான் கொண்டதனுடைய உயர்வு நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஹாஜிகளாக லட்சங்களை செலவு செய்துவிட்டு அங்கே அரஃபாவில் நிற்கிறார்களே, அவர்களுக்கு தெரியும். அரஃபா என்ற அந்த இடத்திற்கு ஏன் பெயர் காரணம், ஏன் வந்தது? பெருமகனார்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இமாம்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், யதஆரஃபூன அன்னாஸு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே மக்கள் தங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நாள். அரஃபாவுடைய நாள்ல ஆலமுல் அர்வாஹ் மக்கள் எல்லாம் அல்லாஹுக்கு பதில் சொன்னது மட்டுமல்ல, அங்கே யாரெல்லாம் எந்த ரூஹுகள் எல்லாம் ஒன்றாக இருந்தனவோ, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதத்துன், கூட்டம் கூட்டமாக அந்த ரூஹுகள் எல்லாம் ஒன்றாக இருந்தன. வமா தஆரஃப மின்ஹா,
யத்தலஃப. எந்தெந்த உயிர்கள் எல்லாம் அப்படி அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாட்டை போல் ரூஹுகளை அல்லாஹ் கூட்டினான். அல்லாஹ் ரூஹுகளை கூட்டி அல்லாஹு தாலா மீட்டிங் நடத்தி அவர்களிடத்தில் உடன்படிக்கை வாங்கின பிறகு கூட்டமா கலைஞ்சு நின்று நாம தெரிஞ்சவங்களோட பேசுவோம் பாருங்க, அதை போல் நம் ரூஹுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கூட்டத்தோடு சேர்ந்திருந்தார்கள். யாரெல்லாம் அந்த ஆலமுல் அருவாகிலே எந்த ரூஹுகளோடு சேர்ந்து கொண்டார்களோ, பேசிக்கொண்டார்களோ, பரிமாறிக்கொண்டார்களோ, அவர்கள் இந்த உலகத்திலேயும் உறவினர்களாக, தெரிந்தவர்களாக, ஒருத்தரை ஒருத்தர் அன்பு பாராட்டி வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒமா தனாகர மின்ஹா இஹ்தலஃப. எந்த உயிர்கள் எல்லாம் அந்த உலகத்தில் ஒன்று சேராமல் பிரிந்து சென்றிருந்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் ஒன்று சேர மாட்டார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் மிக்க நாள்! அப்படி மக்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடக்கூடிய, ஒருவரை ஒருவர் பார்த்து பரிமாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சிறப்பான இடம் அரஃபாவுடைய இடம். கோடான கோடி மக்கள் அங்கே வந்து ஒன்று கூடுகிறார்கள். உலகத்தின் எல்லா பாகத்தில் இருந்தும் அல்லாஹ்வை காலு பலா என்று ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். அங்கே எந்த விதமான பேதம் கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, பணக்காரர் ஏழை கிடையாது, கருப்பு வெள்ளை கிடையாது, முந்தியவர் பிந்தியவர் கிடையாது. இத்தனை கோடான கோடி மக்களுக்கும் ரப்பாக அல்லாஹ் இருக்கிறான். அவர்களுடைய ஃபுகராவாக, ஏழைகளாக, அவனிடத்தில் தேவையுள்ளவர்களாக நாங்கள் நிற்கிறோம் என்ற அந்த உணர்வை அரஃபாவிலே ஹாஜிகள் வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் செய்த பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த ஹாஜிகளை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், அன்றைய நாளில் அல்லாஹு தஆலா அங்கே ஹாஜிகளாக நிற்கக்கூடிய அரஃபா மைதானத்தில் இருப்பவர்களை மட்டும் மன்னிப்பதில்லை. அப்படி அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நபி அவர்கள் சொல்வார்கள், மாமின் யோமின் அக்ஸர மின் அன் யஅத்தகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபா நாளை போல் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலையை தன் அடியார்களுக்கு வேறு எந்த நாளிலும் அதிகமாக தருவதில்லை. அவ்வளவு கோடான கோடி முஸ்லிம்களை அல்லாஹ் இந்த நாளில் மன்னிக்கிறான். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், அதை ஹாஜிகளுக்கு மட்டும் மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தால் நமக்கு கிடைக்காதே. அந்த ஹாஜிகளுக்கு என்ன உயர்வை அல்லாஹ் அங்கே தருகிறானோ அதே உயர்வையும் மன்னிப்பையும் அவரவர்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தருகிறான். எனவே இந்த அரஃபாவுடைய நாள் என்பது நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக அதிலே நாம் நல் அமல்களை அதிகம் செய்ய வேண்டும். காரணம், அன்றைய நாள் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஷாஹிதும் வமஷ்ஹூத், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஷாஹித் சாட்சி சொல்லக்கூடியதாக, சாட்சி சொல்லப்படக்கூடியதாக இருக்கக்கூடியவற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், ஷாஹித் என்பது ஜும்ஆவுடைய நாள், சாட்சி சொல்லக்கூடியது ஜும்ஆவுடைய நாள். மஷ்ஹூத் சாட்சி சொல்லப்படக்கூடியது என்பது அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நாளை மறுமையில் நமக்காக சாட்சிக்காக நிற்கின்றன. இன்னொரு ஹதீஸிலே நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் நம்மை நோக்கி நம் செயல்களை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அல்லாஹ் பார்ப்பதோடு நிறுத்தவில்லை. இன்னல்லாஹ தஆலா யுபாஹி மலாயிகதஹு அஷியத அரஃபா. அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாளில் மக்ரிபில் இருந்து அந்த இரவு முழுக்க தன் மலக்குமார்களிடம் பெருமை அடிக்கிறான். என் அடியார்களை பாருங்கள், எப்படியெல்லாம் அவர்கள் இபாதத்தில் ஈடுபடுகிறார்கள் பாருங்கள். எப்படி எனக்காக வேண்டி கவ்ரன் ஷஹ்அன் தலைவிரி கோலமாக புழுதி படிந்த ஆடைகளோடு என்னுடைய அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மலக்குமார்களை பார்த்து பல நேரத்தில் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா, இந்த உலகிலே நீ யாரை படைக்க போகிறாய் யா அல்லாஹ்? காலமெல்லாம் ஃபசாத் ஃபித்னாவிலேயும் புறம் பேசுவதிலேயும் கீபத்திலேயும் முழுக்க முழுக்க பாவத்திலே மூழ்கக்கூடியவர்களை
ரத்தத்தை ஓட்டக்கூடிய மக்களையா நீ படைக்கப் போகிறாய்? ஒரு முறை கேட்டார்கள். அந்த ஒரு முறை அவர்கள் கேட்ட கேள்விக்கு பகரமாக பராத்திலே அல்லாஹ் நம்முடைய அமல்களை மலக்குமார்களுக்கு காண்பிக்கிறான், சந்தோஷப்படுகிறான், பெருமை அடிக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்புகிறான். என் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களை பாருங்கள், அமல்களை எடுத்து வாருங்கள். அல்லாஹ் மலக்குகளை அனுப்புகிறான். நல்ல சபைகளில் உட்கார்ந்து ஒரு மனிதன் அல்லாஹ்வை zikr செய்தால், தௌபா செய்தால், இஸ்திக்ஃபார் செய்தால், அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்கிறான், என்னுடைய அடியான் பாவம் செய்தான், வஅலிம அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு ذுனூப், பாவம் செய்துவிட்டு சும்மா இருக்கல, என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு ரப்பு இருக்கிறான் என்று நினைத்து என்னிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டான். நீங்கள் சாட்சியாளராக இருங்கள், அந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன். ஒவ்வொரு முறை அடியான் நல் அமல் செய்யும் பொழுதெல்லாம் எந்த மலக்குமார்கள் அவர்களை தவறான கண்ணோட்டத்தில் பேசினார்களோ அவர்களுக்கு முன்னால் நம்மை உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ். அதே நேரத்தில் நாம் பாவம் செய்யும் பொழுது அதை அல்லாஹ் மறைக்கிறான், சத்தாராக இருக்கிறான், நம் பாவங்களை மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் ஒரு நன்மை செய்தால் மலக்குகளை 10 நன்மை எழுதுங்கள் என்று சொல்கிறான். ஒரு பாவம் செய்தால் வெயிட் பண்ணுங்க, அடியான் அப்படிப்பட்டவன் அல்ல. தாய் சொல்வாள் அல்லவா, புள்ள தப்பு செஞ்சுட்டு வந்திருப்பான், அவன் தவறு செய்பவன் என்பது தெரியும், அவன் தவறுதான் செய்தான், ஆனால் 4 பேர் முன்னால் தாய் ஒத்துக்கொள்ள மாட்டாள், என் புள்ள அப்படிப்பட்டவன் கிடையாது. கதறுவாள், கண்ணீர் வடிப்பால், புலம்புவாள், என் புள்ள அப்படி இல்லைங்க. பின்னாடி வீட்டுக்குள்ள கொண்டு போய் சாத்துவாளா, அவனை அனைத்து முத்தம் கொடுப்பாளா, அதெல்லாம் தனிமையில். 4 பேர் முன்னால் தன் பிள்ளையின் கண்ணியத்தை ஒரு தாய் காப்பாற்றுவதை போல் 70 தாயை காட்டினும் கிருபையுள்ள அல்லாஹ் அந்த தாய்க்கும் இப்படிப்பட்ட கருணையை தந்த ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்குமார்கள் முன்னால் நம் பாவத்தை மறைக்கிறான். பாவம் செய்தாலும் எழுதாதீர்கள் என்று தடுக்கிறான். என் அடியான் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எழுத வேண்டாம், அப்படி ஒரு மன்னிப்பு கேட்காமல் பல மணி நேரங்கள் கடந்து விட்டால் ஒரே ஒரு தவறு செய்ததாக நீங்கள் எழுதுங்கள். எப்படிப்பட்ட கருணை அல்லாஹு தஆலா நம் மீது வெளிப்படுத்துகிறான். இப்படி அரஃபாவுடைய நாளிலும் அந்த மலக்குகள் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக நம்முடைய அமல்களை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுகிறான். எனவே இந்த அரஃபாவுடைய நாள் மற்ற சாதாரண நாட்களை போல் நாம் கடந்து விட முடியாது. நல்ல அமல்களை அதிகம் செய்ய வேண்டும். குறிப்பாக அரஃபாவுடைய நாளில் நாம் நோன்பு வைக்க வேண்டும். அந்த நோன்பை அல்லாஹு தஆலா மிக சந்தோஷமான கண் கொண்டு பார்க்கிறான். அந்த நோன்பிற்கு எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் தருகிறான். எல்லா பெரும்பாலான அமல்களை பார்க்கும் பொழுது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ரிலே யார் ஒருவர் நின்று வணங்குகிறானோ முன் செய்த பாவம் மன்னிக்கப்படும். யார் ஒருவர் ரமலானுடைய நாட்களில் நோன்பு வைக்கிறாரோ முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் அரஃபாவுடைய நாளில் ஒரு மனிதன் நோன்பு வைத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் ஒருவர் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு முன் சென்ற வருடத்திலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் பாவமே செய்யாமல் இருக்கிறானே, வரக்கூடிய வருடம், அந்த வரக்கூடிய வருடத்தில் அவன் என்ன பாவம் செய்கிறானோ அந்த பாவத்தையும் இந்த அரஃபாவுடைய நோன்பு மன்னித்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு அறிவிப்பிலே பார்க்கிறோம், கஃபாரத்து சனத்தைன், 2 வருடங்களுக்கு உண்டான கஃபாராவாக, பாவத்திற்கான பரிகாரமாக இந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் செய்யக்கூடிய தயாரிப்பிலே மிக சிறந்த தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களில் இருக்கும் என்று சொன்னால் அது அரஃபாவுடைய நாளுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வது. அரஃபாவுடைய நாளிலே நாம் கட்டாயம் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு கட்டாயம் அல்ல, ஆனால் அல்லாஹ் நமக்காக இவ்வளவு அருள்களை செய்யும் பொழுது உண்மையிலேயே இறைவன் அருளை ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு முஃமினாக இருந்தால் அதை கட்டாயம் செய்வான். அந்த அரஃபாவுடைய நோன்பு நமக்கு சென்ற வருடத்தையும் மன்னித்து விடுகிறது. வர வருஷத்துல என்ன செய்வோம் நமக்கு தெரியாது, என்னென்ன பாவங்கள் நிகழும் என்று தெரியாது. வருடங்கள் கூட கூட நாட்கள் அதிகமாக அதிகமாக விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளாலும் செயல்பாடுகளாலும் ஏற்படக்கூடிய பாவங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன.
போன வருஷம் நாம் செய்த பாவங்களை விட வரக்கூடிய வருடம் பாவங்கள் அதிகரிக்கின்றது. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உலகத்திலே அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. அப்ப நாம் எதை செய்வது? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவதை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு கிடையாது. எனவே இந்த அரஃபாவுடைய நோன்பின் மூலமாக நம்முடைய வரக்கூடிய வருடத்திற்கான பாவங்களுக்கும் நாம் மன்னிப்பை தேடிக்கொள்கிறோம். அத்தகைய நற்பாக்கியத்தை அல்லாஹ் இந்த நோன்பில் வைத்திருக்கிறான். அடுத்து, இந்த சிறப்பான நாள் எப்படிப்பட்ட நாள்? நம்முடைய ஈமானும் இஸ்லாமும் பரிபூர்ணமான நாள். நாம் சொல்லிக் கொள்கிறோம், இஸ்லாம் எல்லா வகையிலும் நமக்கு வழிகாட்டுகிறது. இஸ்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எந்த விஷயத்தையும் பிளைண்டாக இதை எப்படி செய்வது என்று தெரியாதவர்களாக விட்டு செல்லவில்லை. எல்லாவற்றையும் நமக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும் எதை அந்த சஹாபாக்களுக்கும் தாபீன்களுக்கும் தப தாபீன்களுக்கும் வளமான வாழ்க்கையாக வழிகாட்டியதோ அதே வழிகாட்டுதல் கியாமத்துடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு மோமினுக்கும் கிடைக்கிறது. இந்த வழிகாட்டுதல்களை, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்திய நாள் இந்த அரஃபாவுடைய நாள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் யகூதிகள் வந்து சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன், உங்களுக்கு ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது. அந்த வசனம் மட்டும் யகூதிகளாகிய எங்களுக்கு இறங்கி இருந்தால் லத்தகதுனா ஸாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாளாகவே கொண்டாடி இருப்போம். அவ்வளவு அற்புதமான வசனம். குர்ஆனுடைய 6600 சொச்ச வசனத்திலே அவ்வளவு அற்புதமான ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கவில்லை. அந்த நாள் நிச்சயம் எங்களுக்கு பெருநாள். அது என்ன வசனம் தெரியுமா என்று சொல்லி அந்த யகூதிகள் சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய நாள் உங்களுடைய இந்த மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத் முழுவதையும் உங்களுக்கு நான் தந்து விட்டேன். வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, நீங்கள் எந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறீர்களோ அந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், அது எப்பொழுது என்று எனக்கு தெரியும். அது அரஃபாவுடைய நாளில் இறங்கியது, அது அரஃபா மைதானத்தில் இருக்கும் பொழுது இறங்கியது என்று சொன்னார்கள். எனவே இந்த அற்புதமான யகூதிகள் எதை பெருநாளாக நினைத்தார்களோ அந்த பெருநாளுடைய நாளாக அரஃபா இருக்கிறது. அந்த அற்புதமான வசனம் நமக்கு கிடைத்த நாள், அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தின் மூலமாக பொருந்தி கொண்டான் என்று நமக்கு ஆறுதல் தரக்கூடிய அந்த வசனம் அரஃபாவுடைய நாளில் இறங்கியது. எனவே நாம் அந்த நாளை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய நாவை, நம்முடைய கண்காதுகளை, நம் உடல் உறுப்புகளை அந்த நாளில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளிலே இருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் ஒரு மனிதர் இருக்கிறார். فجعل الفتى يضاهل النساء وينظر عليهن, பெண்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் பின்னால் இருந்த அந்த மனிதர் பெண்களை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறை அவர் திரும்பும் பொழுதும் அவர் பார்வையை தன்னுடைய கரங்களால் திருப்புகிறார்கள். பல முறை செய்தும் அவர் திரும்பவும் பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், இப்ன அஃபி, என் சகோதரின் மகனே, என் அன்பு மகனே, இன்ன ஹாதல் யௌம, இது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மன் மலக ஃபீஹி ஸமஅஹு வ லிஸானஹு வ பஸரஹு குஃபிர லஹு, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யார் ஒருவன் தன்னுடைய கண்களை, தன்னுடைய காதுகளை, தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டானோ அவனுக்கு மன்னிப்பு கிடைத்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் அந்த நாளிலே நோன்பு வைப்பது மட்டுமல்ல, இபாதத்துகள் செய்வது மட்டுமல்ல, நம்முடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். பிறரிடம் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். கீபத்து, பொய், பிறம், ஃபசாத், ஃபித்னா போன்ற எல்லா வகையான தீய செயல்களை, தீய குணங்களை வெளிப்படுத்துவதை விட்டும், கேட்பதை விட்டும், பேசுவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் அதிகமாக துஆக்களில் ஈடுபட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், خير الدعاء دعاء يوم عرفة, துஆவிலே ஆகச் சிறந்தது என்ன தெரியுமா? அரஃபாவுடைய நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆ. எத்தனை தேவைகள் நமக்கு இருக்கின்றன, எத்தனை கோரிக்கைகள் நமக்கு இருக்கின்றன. அந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான்,
அந்த நாளில் அல்லாஹ் நம்மை கருணையோடு பார்க்கிறான், நம்முடைய அமல்களை அல்லாஹ் நோக்குகிறான், நம்மை பற்றி மலக்குகளிடத்தில் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். இப்படி அல்லாஹ் நம்மோடு மிக நெருக்கமாக உறவாடக்கூடிய அந்த நாளில் நம் தேவைகளை கேட்டு பெற வேண்டும். இல்லை எனக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நண்பர்கள் இருக்கிறார்கள், இதை அத்தனையும் விட்டுவிட்டு ஹாஜிகள் அங்கே நிற்கிறார்கள். ரப்பே என்ற ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளை துணி மேலங்கியும் கீழங்கியும் மட்டும்தான் இருக்கியான் எப்படி நிற்கிறார்களோ, உடலால் ஹாஜிகள் எப்படி தன்னை ஒன்றுமில்லாதவர்களாக அல்லாஹ் முன்னால் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கிறார்களோ, நாம் உள்ளத்தால் அன்றைய நாளில் நம் உள்ளத்தில் எதையெல்லாம் நமக்கு இது இருக்கிறது, அது இருக்கிறது, இது போதும், இதை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன் என்ற எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் அத்தனையும் வெளியே தள்ளிவிட வேண்டும். ரப்பே நான் ஃபகீராக நான் முன்னால் நிற்கிறேன், எதுவும் இல்லாதவனாக முன்னால் நிற்கின்றேன். என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய மறுமை எப்படி இருக்குமோ, என்னுடைய சுவான் ஜவாப் எப்படி இருக்குமோ, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதற்கும் எதையும் கொண்டு செல்வதற்கு தகுதியற்றவன் யா அல்லாஹ். என்னிடத்தில் எந்த அமல்களும் இல்லை, உலகில் வாழ்வதற்கு எந்த பொருட்களும் இல்லை, கபரில் நிரந்தரமாக வாழ்வதற்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கும் எந்த வகையான தகுதியும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டிய நாள் யௌம் அரஃபா. ஹாஜிகள் எப்படி அங்கே நிற்கிறார்களோ அதே போல் நாமும் அல்லாஹ்விடத்தில் முஸல்லாவிலேயும் எந்த இடத்தில் நின்றாலும் ஃபகீர்களாக அல்லாஹ் முன்னால் நாம் நிற்க வேண்டும். நாம் அப்படி நின்று அல்லாஹ்விடத்தில் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வார்கள் அந்த ஹதீஸிலே, நானும் என்னுடைய நபிமார்களும் சொன்ன சிறந்த துஆக்களில் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த கலிமாவை அதிகமாக நாம் அந்த நாளில் ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவுடைய நாளில் நமக்கு வாங்கி தந்த மிக அற்புதமான ஒரு பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் என் உம்மத்தினர்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாம் மன்னிச்சிடுவேன், ஆனால் அவர்களுக்கு மத்தியில எந்த விதமான சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டான். நபி அவர்கள் இருந்தும் மனம் தளரவில்லை. மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் மறுநாள் இரவு கேட்கிறார்கள். முஸ்தலிஃபாவிலே அல்லாஹ் அந்த துஆவையும் ஏற்று சண்டை சச்சரவுகள் அடியார்களுக்கு மத்தியில் இருந்தால் அதையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. சிரித்தார்கள், அதிகமாக சிரித்து கொண்டே இருந்தார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நீங்கள் சிரித்து நாங்கள் பார்த்ததில்லையே, இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமான முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ் என்னுடைய துஆவை என் உம்மத்திற்காக ஏற்றுக்கொண்டு விட்டான், அல்லாஹ் என் உம்மத்தினர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக சொல்லிவிட்டான். அது மட்டுமல்ல, இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை பார்த்துவிட்டு இன்ன அதுவல்லாஹி இப்லீஸ் லம்மா அலிம அன்னல்லாஹ கத் இஸ்தஜாப லி ஃபி உம்மதி, இந்த நிலையை பார்த்தவுடன் இப்லீஸ் என்ன செய்தான் தெரியுமா? அஹ்வா யஹ்து துராப அலா ரஸிஹி, மண்ணை வாரி தன் தலையில் போட்டுக்கொண்டு கத்திக்கொண்டே செல்கிறான். இப்படி ஆகிவிட்டதே, இந்த உம்மத்தை வழிகெடுக்க எவ்வளவு திட்டங்கள் தீட்டி வைத்திருந்தோம், கோடான கோடி மக்களுக்கு இரவு பகலாக நம்முடைய படையை வைத்து வழிகெடுத்து நாசப்படுத்தி இருந்தோமே, எல்லாமே வீணா போயிடுச்சே. ஒரே ஒரு துஆவிலே ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி இப்படி அவர்களுக்கு நன்மை வாங்கி தந்து விட்டார்களே என்று ஷைத்தான் தன் தலையில் அடித்துக் கொண்டு மண்ணை வாரி தலையில் போட்டுக்கொண்டு எனக்கு வந்த கேடே ஏன் இப்படி நடந்தது என்று அவன் கத்திக்கொண்டு செல்கிறான். அதை பார்த்து நான் சிரித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நம் நபி நமக்கு வாங்கி கொடுத்த அற்புதமான ஒரு பரிசு. அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்டாலும் நம்மை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் பெருமானார் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கேட்ட துஆவின் பலன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நல்ல நாட்களில் அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆவில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே எல்லா வகையான நல்ல அமல்களையும், தான தர்மங்கள், சதகாக்கள், ஹைராத்துகள், நஃபிலான வணக்கங்கள், இபாதத்துகள், பிறருக்கு நன்மை செய்தல், பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்குதல், கலிமாக்களை, ஜிக்ர்களை அதிகப்படுத்துதல் என்பனவற்றின் மூலமாக
இந்த அரஃபாவுடைய நாளை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் இந்த அரஃபாவின் மூலமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக ஆக்கி அருள்வானாக. பலமுறை இந்த அரஃபாவை அடையும் பாக்கியத்தை கொடுப்பானாக. இந்த அரஃபாவில் நாம் செய்யும் அமல்களின் பொருட்டால் அடுத்தடுத்த வருடங்களில் அந்த அரஃபாவிலேயே நின்ற அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.